வணக்கம். இந்த வாரம் நம்ம பேச போகிற டாபிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை ஓவர்டேக் பண்ணிடுமா, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை ரீப்ளேஸே பண்ணிடுமா? ஆக்சுவலாக நம்ம டீப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேள்வியே எவ்வளோ முரண்பாடானு நமக்கு தெரியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்கில் ஒரு பகுதி. அதாவது மார்க்கெட்டிங்னா சந்தைப்படுத்துதல். நம்ம வாடிக்கையாளர் எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி போய் அவங்க இருக்க இடத்துல நம்மளோட விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுறது. அப்படி பார்த்தோன்னா ஒரு காலத்தில் மக்கள் எல்லாமே ஒரு சினிமா தேட்டரில் கூடியிருப்பாங்க, இல்லை பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் கூடியிருப்பாங்க. அந்த இடத்துல சந்தைப்படுத்தும் போது அது ஒரு விதமான மார்க்கெட்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்கள் எல்லாமே டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் டிவியில் விளம்பரம் வந்தது இல்லையா, அது ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் டிஜிட்டல் ஸ்பேஸில் இருக்காங்க. அதனால அங்கே கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதனால இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், டிஜிட்டல் மட்டுமே அல்லது டிஜிட்டல் ஸ்பேஸ் மட்டுமே மார்க்கெட்டிங்கை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு தவறான புரிதலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா எனக்கு டிஜிட்டலில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலே நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எனக்கு மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு ஃபுல் நாலேஜ் இருக்கணும். ஒரு 20% டிஜிட்டல் தெரிஞ்சால் போதும். மார்க்கெட்டிங் ஸ்பேஸ்க்குள்ளே டிஜிட்டல் நாலேஜ் ஆட் பண்ணுறமே தவிர டிஜிட்டல் ஸ்பேஸ்க்குள்ளே மார்க்கெட்டிங் நாலேஜ் ஆட் பண்ணலை. நிறைய நேரங்களில் நம்ம ஃபெயில் ஆகிற இடம் இதுதான். எனக்கு டிஜிட்டல் அவ்வளோ தெரியும், டிஜிட்டல் என்னால் ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுனால தப்பான மார்க்கெட்டிங் மெசேஜ் கஸ்டமரை கொண்டு போய் ரீச் பண்ண முயற்சி பண்ணுறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. இப்போ சக்ஸஸ்ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் டிஜிட்டலை பயன்படுத்தி வாடிக்கையாளர் ரீச் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட டெஃபினேஷனே இதுதான். வாடிக்கையாளர் இன்னைக்கு டிஜிட்டலில் இருக்கிறதுனால அவரை ரீச் பண்ணுறோம். அப்போது மார்க்கெட்டிங் தான் இதோட அடிப்படை. அப்போ என்றைக்குமே இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் காணாமல் போகாது. அதை டிஜிட்டல் ரீப்ளேஸும் பண்ணாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.